கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. Hallelujah. The Spirit of the Lord spoke in and by me, and His word was upon my tongue. Hallelujah. இன்னும் மெசேஜில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். God Spirit spoke through me. His words took shape on my tongue. அவருடைய வார்த்தை என்னுடைய நாவில் தான் ஒரு வடிவம் பெறுதான். Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வடிவத்தை எது கொடுக்குது? என்னுடைய நாவின் மூலமாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கொண்டு பேசினா மட்டும் போதாது, நம்மை கொண்டு பேசியதை நாமல் என்ன செய்யணும்னா அறிக்கை பண்ணணும். இப்பதான் விசுவாச அறிக்கைன்னு சொல்றோம். இப்ப திரும்ப வாங்க. அப்ப ஆண்டவர் பேசுறப்ப, ஒரு தேவ மனுஷன் பேசுறப்போ, அந்த வேர்டை கேட்கிறவங்க கர்த்தர் பேசுறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் அந்த வசனத்தை தேவ வசனமா எடுத்துக்க முடியும். இல்லைன்னா மனுஷன் வார்த்தைன்னு போயிடும். அப்படி ஏதோ பேசுறானுங்க, 1ஆம் தேதி ஆனா 2 வார்த்தை சொல்லணும் பாருங்க, நம்மளும் உட்காந்து கேட்கணும் பாருங்க, அதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, ஆண்டவரே நீங்க தான் நாவல் எதை வைக்கிறீங்க? வார்த்தையை வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு என்ன வேர்டு நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு இருதயம் இருந்தா தான் அதை நம்ம மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன செய்கிறது? அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது? பலனும் செய்கிறது. பலன் செய்கிறது என்றால் வல்லமையோடு செயலாற்றுகிறது. which also effectively works in you who believe. வசனம் யாருக்குள்ள கிரியை செய்யும் தெரியுமா? அந்த வேர்டை மனுஷன் வசனமா பார்க்காம, மனுஷன் பேசுறான்னு நினைக்காம, தேவனே பேசுகிறார் என்கிற ஒரு இருதயத்தோடு அந்த வேர்டை ரிசீவ் பண்றவன் அந்த வேர்டை கன்சீவ் பண்றான். தேவன் என்ன செய்கிறார்? அதை நமக்கு ரிவீல் பண்றப்போ, அதை வெளிப்படுத்துறப்போ, அதை தேவன் பேசுகிறார் என்ற எண்ணத்தோடு நான் ஏற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது, அதை என்ன செய்யணுமா? நான் விசுவாசிக்கிறப்பதான் நான் ஏற்றுக்கொண்ட வசனம் கிரியை செய்து